சுவாமி ஐயப்பன் சபரிமலையில் மகர சங்கராந்தி அன்று ஏன் ஜோதி வடிவத்தில் காட்சி தராருன்னு தெரியுமா? ராஜசேகர மன்னர் சபரிமலையில் சுவாமி ஐயப்பனுக்கு 18 படிகளோட கோவில் கட்டி முடிச்சிடாரு. ஆனால் சுவாமி ஐயப்பனை எந்த வடிவத்தில் மூல விக்கிரகமாக பிரதிஷ்டை செய்கிறது அப்படின்னு அவருக்கு சந்தேகம் ஏற்படுது. அப்போ பரசுராமர் எடுத்து வந்த சாஸ்தாவின் விக்கிரகமான 2 கால்களையும் குத்திட்டு இணைத்து யோக பட்டத்துடன் பந்தனம் செய்த வண்ணம் தத்வமசி என்னும் சின்முத்திரையுடன் கூடிய பகவானின் திருவுருவமே ஏற்றது என்ற ஆண்டவனின் கட்டளைப்படி மகர சங்கராந்தி தினமான தை மாத பிறப்பு நன்னாளில் கிருஷ்ணபட்சம் பஞ்சமி திதி உத்திர நட்சத்திரத்துடன் கூடிய சுபதினத்தில் பரசுராமர் தர்மசாஸ்தாவை சபரிமலையில் பிரதிஷ்டை செய்தார். அன்றிலிருந்து தன் மூல விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாளான மகர சங்கராந்தி அன்று மகர ஜோதியாக சபரிமலையில பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தன்னோட குருவுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருப்பாரு, மகர சங்கராந்தி அன்று மகர ஜோதியாக உங்களுக்கு காட்சி தரேன் அப்படின்னு.